என்னக்கா வெளியில நின்றுட்டு இருக்கீங்க? வேலையெல்லாம் முடிஞ்சிடுச்சா? இல்லம்மா, கருவாயனை கடைக்கு அனுப்பிச்சிருக்கேன். அவன் இன்னும் வர காணோம். அதான் அவனை பார்த்துட்டு நின்றுட்டு இருக்கேன். அம்மா வீட்டுக்கு போயிட்டு வந்திருக்க போல. கையில பாலியெல்லாம் வச்சிருக்க. ஆமாக்கா, அம்மா வீட்டில இருந்து தான் வரேன். அம்மா தான் இவருக்கு ஸ்வீட் எல்லாம் பண்ணி கொடுத்தாங்க. இவரு வீட்லயே காணோம். வீடை பூட்டிட்டு எங்கேயோ வெளியில போயிருக்காரு. அதான் எங்க போயிருக்காருன்னு தேடலான்னு பாக்குறேன். இந்த வாளியை வேற தூக்கிட்டு சுத்துறது கஷ்டமா இருக்கு. நான் இங்க வச்சிட்டு போறேன்க்கா. நான் அப்புறமா வந்து எடுத்துக்கிறேன். அக்கா, நீங்க தீபாவளிக்கு எங்கேயும் வெளியில போலையாக்கா? நம்ம ஒண்டித்தோப்பு பக்கத்துல இருக்கிற மலையில நல்லா அருவி மாதிரி தண்ணி கொட்டுதான். கருவாயன் அங்க போலான்னு சொல்லிட்டு இருந்தான். நீயும் வரியா? நம்ம எல்லாம் சேர்ந்தே போலாம். சரிக்கா, எனக்கு வீட்ல இருந்து ரொம்ப போர் அடிக்குது. நம்ம எல்லாம் சேர்ந்து அங்க குளிக்க போலாம். அது ரொம்ப ஜாலியா இருக்கும்க்கா. நான் மஷ்ரூம் பிரியாணியும் புளியோதரையும் பண்ணி எடுத்துட்டு வந்துடுறேன். நம்ம அங்க உட்காந்து சாப்பிடலாம். ஆமாக்கா, நம்ம பிக்னிக் போய் எவ்வளோ நாள் ஆச்சு. நம்ம எல்லாம் சேர்ந்து நாளைக்கு ஜாலியா பிக்னிக் போலாம்க்கா. அவரு வீடு பூட்டிட்டு சாவி எடுத்துட்டு போயிட்டாருக்கா. அதான் அவரை தேடிட்டு இருக்கேன். எங்க போனாருன்னே தெரியல. சரிக்கா, நான் அவரை போய் பார்க்குறேன். நான் இந்த வாளியை வந்து அப்புறமா எடுத்துக்கிறேன்க்கா. நாளைக்கு நாம எல்லாம் சேர்ந்து கண்டிப்பா போலாம். நீ மறந்துடாத என்ன? சரிக்கா, நான் போயிட்டு வரேன். கருவாயன் கடைக்கு போய் எவ்வளோ நேரம் ஆகுது? இன்னும் ஆளை காணோம். அவன் வேடிக்கை பார்த்துட்டு எங்கேயாவது நின்றுட்டு இருப்பான். நான் போய் பார்க்குறேன். ஆத்தா, 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 எங்கே போயிட்ட ஆத்தா? வீட்டில் இல்லையா? ஆமாம், என்ன இது வாளி? என்னன்னு திறந்து பார்க்கலாம். ஆத்தா எனக்காக தான் வச்சுட்டு போயிருக்குன்னு நினைக்கிறேன். நான் ஆத்தா கிட்ட ரொம்ப பசிக்குதுன்னு சொல்லிட்டு போனேன். அதுதான் ஆத்தா எனக்காக பலகாரம் எடுத்து வச்சு போயிருக்கு. நான் பலகாரத்தை ஒரு புடி பிடிச்சிடுறேன். பலகாரம் அம்முட்டு ருசி. சாப்பிட சாப்பிட ரொம்ப நல்லா இருக்கு. எல்லாமே நானே சாப்பிட்டுக்குவேன் போல இருக்க. அவ்வளவு நல்லா இருக்கு பலகாரம். வாளியே காலி ஆயிடுச்சு. ஆத்தா நான் சாப்பிட்டதை பார்த்தா ரொம்ப சந்தோஷப்படும். என்ன பலகாரம் சாப்பிடு பலகாரம் சாப்பிடுன்னு ரொம்ப தொல்லை பண்ணிட்டு இருந்துச்சு. என்னால் சாப்பிட முடியல. ஆனால் இப்போ எல்லாமே நானே சாப்பிட்டுக்கிட்டேன். சரி, நான் போகிறேன், எனக்கு வேலை இருக்கு. ஆத்தானா ஆத்தா தான். என் மனசறிஞ்சு நான் கேட்காமலே எல்லாம் பண்ணி வச்சிடுது. ஆமாம், ஆத்தா என்னை கடைக்கு போய் மிளகா பொடி தானே வாங்கிட்டு வர சொன்னாங்க. நான் மறந்தே போயிட்டேன். சரி, நான் போய் இப்போ வாங்கிட்டு வந்து வச்சிடுறேன். ஏங்க, உங்களை தேடி எங்கெங்கெல்லாம் சுத்துறது? ஒரு இடத்துல ஒழுங்கா வேலை பார்க்க மாட்டீங்களா? ஒரு கடை வச்சாலும் ஒழுங்கா நடத்துறது இல்ல. நீங்களே ஒரு கடை வச்சு கூட உங்களால் நடத்த முடியல. என்ன தான் பண்ணுவீங்களோ எனக்கு தெரியல. உங்களை தேடி எங்கெங்கெல்லாம் அலையிறது? உங்களை தேடி தேடி என் கால் எல்லாம் வலிக்குது. கருவாயன் வீட்டில் நான் கொண்டுட்டு வந்த வாளி வச்சிருக்கேன். நீங்கள் அப்படியே போய் அந்த வாளியை எடுத்துகிட்டு வந்துடுங்க. நான் அதுக்குள்ளே சமையல் பண்ணி வச்சிடுறேன். ஏக்கா, என் பொண்டாட்டி இங்கே வாளி வச்சுட்டு போனாலாமே, அதை எடுத்துகிட்டு போகத்தான் வந்தேன். இதுதான் அந்த வாளி. நான் இதை எடுத்துகிட்டு போகிறேன்க்கா. இவ ஒருத்தி எப்போ பார்த்தாலும் அம்மா வீட்டுக்கு ஓடி போயிடுறாக்கா. இவ நினச்சப்பா அம்மா வீட்டுக்கு ஓடி போகிறதால எனக்கு தான் சாப்பாடு தொல்லை. என்ன பண்ணி இவளை திருத்துணுன்னே எனக்கு ஒன்றுமே புரியலக்கா. இவளை கல்யாணம் பண்ணிட்டு நான் ரொம்ப அவஸ்தைப்பட்டுட்டு இருக்கேன். சரி, நான் போயிட்டு வரேன்க்கா. வாளி வாங்கிட்டு வந்துட்டீங்களா? பரவாயில்லையே, இவ்வளோ சீக்கிரமாக வந்துட்டீங்க. சரி, கொஞ்ச நேரம் உக்காருங்க. இன்னும் சாப்பாடு ரெடி ஆகலை. ரெடி ஆனதும் நான் உங்களை கூப்பிட்றேன். ஏன்னா தான் அவள் அம்மா வீட்டில் வாங்கிட்டு வந்திருக்கா. இந்த வாளியில் என்ன இருக்குன்னு திறந்து பார்க்கலாம். இவ சமைச்சி முடிக்கிறதுக்குள்ள விடிஞ்சிடும் போல இருக்கு. எனக்கு வேற கொல்ல பசி. இதில் ஏதாச்சும் பலகாரம் இருந்தால் எடுத்து சாப்பிட்லாம். ஐயையோ, இந்த வாளியில் ஒன்றத்தையும் காணோம். ஏதாச்சும் பலகாரம் இருந்தால் சாப்பிட்டு பார்க்கலான்னு பார்த்தாக்கா
இது வெறுவாளியாவில்ல இருக்கு. என்ன கஞ்ச பசங்க, தீபாவளி அன்னைக்கு கூட ஒரு ஸ்வீட்டு காரம் கொடுக்கறதுக்கு துப்பு இல்லை. இதில் வேற இவ பீத்திக்கிறா. அடிக்கடி அவன் அம்மா வீட்டுக்கு வேற போயிடுறா. எல்லாம் என் தலை எழுத்து. என்னங்க, சாப்பாடு ரெடி ஆயிடுச்சு, வாங்க போய் சாப்பிட்லாம். ம், என் புடவை பார்த்தீங்களா? தீபாவளிக்கு எங்கள் அம்மா எடுத்து கொடுத்தாங்க. எவ்வளோ நல்லா இருக்கு. நீங்கள் ஒரு நாளாவது இப்படிப்பட்ட புடவை எனக்கு வாங்கி கொடுத்துருக்கீங்களா? ஸ்வீட்டு காரம் எல்லாம் பசு நெய்யில் எங்கள் அம்மா தான் செஞ்சாங்க. எவ்வளவு டேஸ்ட்டாக இருந்துச்சு தெரியுமா? உங்களை கூப்பிட்டா நீங்கள் வரமாட்டேன்னு சொல்லிட்டீங்க. இப்போ பாருங்க, வல்லமே எப்படி காலி ஆயிடுச்சு. ஆமாடி, உங்கள் அம்மா பெரிய மைசூர் மகாராஜா பரம்பரை. வாரி கொடுக்கறதுல வள்ளல். தெரியாதவங்க பவுஸ் எனக்கு. சும்மா ஏதோ வந்து கேட்குறேன்னு ஊற்றிட்டு இருக்காத. போய் சோறு எடுத்து வைப்போ. பசிக்குது, சாப்பிட்லாம். துப்பு கேட்ட பரம்பரை. வருஷத்துக்கு ஒருக்கா கூட மாப்பிள்ளைக்கு மரியாதை பண்ண தெரியல. நெய்யில் பலகாரம் பண்ணாங்களாம். நெய்யில். காது குளிர கேட்டாச்சு. இப்போ போய் சாப்பாடு போடு போடி. ஏய்யா, நீ என்னையா என் பரம்பரை பற்றி கண்ட? வாய்க்கு வந்ததெல்லாம் பேசிட்டு இருக்க. நீ சாப்பிடுவேன்னு சொல்லிட்டு நான் பலகாரம் எல்லாம் வாங்கிட்டு வந்தேன் பாரு. என்ன சொல்லுனியா? இன்னொரு தடவை எங்கள் அம்மா வீட்டு பற்றி பேசுன உன்னை என்ன பண்ணுவேன்னு எனக்கு தெரியாது. உன்னை எவ்வளவு அடித்தாலும் நீ திருந்தவே மாட்டேங்கிறியா? ஐயோ அம்மா, ஐயோ ஏண்டி, எவ்வளோ தாண்டி அடிக்க? ஊட்ரி, போதும் போதும் ஊட்ரி. ஐயோ, அம்மா.